இந்த நாட்டு தக்காளி பார்த்து நான் 2, 3 வருஷம் இருக்குங்க. ஏன்னா 2, 3 வருஷத்துக்கு முன்னால் தான் நம்ம தோட்டத்தில் நான் இந்த நாட்டு தக்காளி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் வச்சேங்க. அது சரியாக வரல. என்னாலேயும் சரியாக அதை பராமரிக்க முடியல. அதுக்கப்புறம் மெதுவாக இப்போ தான் ஒரு விதை பிடிச்சி நாட்டு தக்காளி கொண்டு வந்திருக்கேங்க. இனிமேல் மெதுவாக ஒவ்வொன்றா நாட்டு காய்கறியாகவே நான் வைக்கலான்னு நியூ இயர் அப்போல்லாம் இதெல்லாம் நான் நினச்சேங்க. சுரக்காவும் நாட்டு சுரக்காய், ஆனால் பீக்கங்காய் இன்னும் நம்ம இப்போ தான் அந்த விதை வச்சுருக்கேங்க, நாட்டு விதை. அது போட்டு இன்னும் நம்ம எதுவும் பண்ணலை. ஆனால் தக்காளி முதல் முறையாக வந்துருச்சுங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள்லாம் இப்போ இந்த நாட்டு தக்காளி பார்த்து எவ்வளோ நாள் இந்த மாதிரி நாமளாக தோட்டத்தில் வச்சு வளர்த்துறவங்க மட்டும்தாங்க, நம்ம வீட்டு தேவைக்கு வளர்த்துறவங்க தான் இந்த நாட்டு தக்காளி வைக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம கடைகள்லாம் நாட்டு தக்காளிங்கிறதே இல்லைங்க, எல்லாம் ஹைப்ரேட்டு தான். இதோட டேஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க. இதுக்கு புளிப்பு தன்மை அந்த இது எல்லாமே இது நாட்டு தக்காளியில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுங்க. காம்பவுண்டு மேலே தான் வச்சுருக்கேங்க. அதுக்கு பந்தல் பாருங்கள், கீழே ஒரு குச்சி மாதிரி நெட்டு விட்டுங்க, அப்படியே அது மேலே ஏற்றி விட்டேன். சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி. அதுவும் நல்லாவே குச்சின்னு தாங்குதுங்க. அதுலேயே ஒரு புதினாவும் வச்சுங்க, சும்மா கொண்டு போய் வச்சுங்க வந்துருச்சுங்க.